ராஜாவின் முகக்கலையிலே ஜீவன் உண்டு. நீதிமொழிகள் 16:15. ஜீவன் எங்கே உண்டா? அவனுடைய முகக்கலையிலே ஜீவன் உண்டு என்று சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 16:15 அவன் சொல்லுகிறான். ஸோ முகம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். The face is the index of the mind. முகம் என்பது எல்லா ஒரு உணர்வுகளை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. ஆண்டவர் முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெய் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் அழகிய ரூபம் கொண்டவன் தாவீது, யோசேப்பு, இன்னுமாய் ஸ்தேவானுடைய முகம், மோசேயினுடைய முகம், ஆண்டவராகிய இயேசுவினுடைய முகம் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் சாலமோன் ஞானி சொல்லுகிறான், ராஜாவின் முகக்கலையிலே ஜீவன் உண்டு. வேதம் சொல்லுகிறது 1:19 தானியேல்ல, மற்ற வாலிபர்களை பார்க்கிலும் மரக்கறிகளை மாத்திரம் ராஜாவின் போஜனத்தை ஒதுக்கிவிட்டு அகற்றிவிட்டு மரக்கறிகளை சாப்பிட்ட ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, தானியேல் இவர்களுடைய முகங்கள் களையுள்ளதாய் காணப்பட்டது. அப்போது நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினாலே ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். முகக்கலை என்பது முகத்தில் மாத்திரமல்ல, நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெய். சாலமோனுடைய முக தரிசனத்தை அநேகர் நாடினார்களாம். நீதிமொழிகளை சொல்ல, ஆளுகை செயலுடைய முக தரிசனத்தை அநேகர் தேடுவார்கள். சாலமோனுடைய முக தரிசனத்தை அநேகர் தேடினார்களா? காரணம் ஞானம். அப்போ நல்ல கவனிங்க, ஜீவன் அங்கே வெளிப்படும் போது அங்கே ஞானம் வெளிப்படுகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம், ஞானத்தின் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதை எல்லாம் சமாதானம், அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும், அதன் ஆதாயம் பசு முன்னிலும் உத்தமமானது, அது இச்சிக்கத்தக்கதென்றும் அதற்கு நிகரல்ல. அப்போ உங்களுடைய என்னுடைய முகத்தில் ஜீவன் உண்டு. நம்மளை காண்கிறவர்கள் இயேசுவை காண்கிறார்கள். நம்முடைய நிழல் பட்டு அற்புதம் நடந்தது. பேதனுடைய ஒரு சாதாரண மனிதனுடைய பின்மாற்றக்காரனுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பி மறுபடியும் அவனுடைய நிழலில் கூட தேவனுடைய ஜீவன் வெளிப்பட்டு, அவனுடைய உருமால்கள் கச்சைகள் மூலமாக ஜீவன் வெளிப்பட்டு. அப்போ நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. வி மஸ்ட் நோ அவர் ஐடென்டிட்டி. உங்களுடைய என்னுடைய அடையாளத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்களும் நானும் வார்த்தையில் நிரம்பும் பொழுது ஜீவனில் நிரம்புகிறோம். நம்முடைய முகக்கலையிலே ஜீவன் உண்டு. ஐக்கியத்தை காத்து கொள்ளும்போது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹார்ட்டில் ஹீல் ஆகும்போது ஜீவன் வெளிப்படுது. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையானது ஆவியாயும் ஜீவன் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதே, எலும்புகளையும் ஊனையும் உருவ குத்துகிறதாயும் நினைவுகளையும் சிந்தைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய முகங்கள், உங்களுடைய என்னுடைய முகத்தில் ஜீவன் வெளிப்படும். ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல இருக்கிறதா. நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய அனந்த ஞானம், மெனி சைடட் விஸ்டம், மல்டி சைடட் விஸ்டம் யோசேப்பின் மூலமாய் வெளிப்பட்டது, சாலமோன் மூலமாய் வெளிப்பட்டது, தானியேல் மூலமாய் வெளிப்பட்டது, இயேசுவின் மூலமாய் வெளிப்பட்டது. இந்த யோசேப்பு, தானியேல், சாலமோனுடைய ஞானத்திலும் அவங்களுக்கு ஞானத்தின் ஆவியினால் தான் நிரப்பப்பட்டாங்க. ஆனால் ஞானம் என்பது ஒரு நபரால் நீங்களும் நானும் நிரப்பப்பட்டிருக்கோம். இயேசுவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக இருக்கிறார். ஆகவே சாலமோனை பார்க்கலும் பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறார். ஞானத்தில் சிறந்து விளங்கலாம். உங்களுடைய என்னுடைய முகக்கலையிலே ஜீவன் உண்டு. இவைகளால் தயையுள்ள போதனும் அவள் நாவின் மேல் இருக்கிறார். கிருபையுள்ள வார்த்தைகளை இயேசு பேசினார். நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் இப்படிப்பட்ட ஒரு முகக்கலையை வைத்திருக்கிறார். உங்களை என்னை காண்கிறவர் கிறிஸ்துவனுடைய அன்பை காண முடியும், மனதுருக்கத்தை காண முடியும், அவருடைய பரிசுத்தத்தை காண முடியும். குற்றமில்லாத அவருடைய வாழ்க்கை நம்மளே வெளிப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.